செஸ் மாஸ்டர் எபிசோட் 34க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது வெள்ளையின் T4 ஆரம்பத்திற்கு எதிரான ஒரு ஆக்ரோஷமான மற்றும் தந்திரமான ஆட்டம் டச்சு டிஃபென்ஸ். டச்சு டிஃபென்ஸ் கருப்பு நிற காய்கள் தனது சிப்பாயை F5 கட்டத்திற்கு நகர்த்துவதன் மூலம் தொடங்குகிறது. இது வெள்ளையின் E4 கட்டத்தின் மீதான கட்டுப்பாட்டை நேரடியாக சவால் செய்கிறது. பல தற்காப்பு ஆட்டங்கள் T5 அல்லது குதிரை F6 மூலம் மையத்தை கட்டுப்படுத்தும், ஆனால் டச்சு டிஃபென்ஸ் சற்று வித்தியாசமானது. இது ராஜாவின் பக்கத்தில் தாக்குதல் நடத்த அல்லது சிக்கலான நிலைகளை உருவாக்க உதவுகிறது. இதில் லெனின்கிராட், ஸ்டோன்வால் மற்றும் கிளாசிக்கல் என 3 முக்கிய வகைகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் இரு தரப்பினருக்கும் தனித்துவமான சவால்களை வழங்குகின்றன. மிகேல் போட்வினிக் மற்றும் மேக்னஸ் கார்ல்சன் போன்ற ஆக்ரோஷமான வீரர்களால் இது விரும்பப்படுகிறது. இது ஒரு சமநிலையற்ற மற்றும் விறுவிறுப்பான ஆட்டத்தை உருவாக்குவதற்கு பெயர் பெற்றது. முதல் நகர்விலிருந்தே வெள்ளையை தர்மசங்கடமான நிலைக்கு தள்ள விரும்பும் வீரர்களுக்கு டச்சு டிஃபென்ஸ் ஒரு சிறந்த தேர்வாகும். இதுவே டச்சு டிஃபென்ஸ். எமது அடுத்த எபிசோடில் நாம் மற்றுமொரு சுவாரஸ்யமான ஆரம்ப ஆட்டம் பற்றி பார்க்கப் போகிறோம். மீண்டும் சந்திப்போம்.